ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி மினி விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாசல் முன்னாடி நித்திய கல்யாணி செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கோம். இது வாஸ்து செடியும் கூட. தெய்வ கடாச்சாரம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் மருத்துவ குணமும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தோசைக்காக. உடச்சக்கல்ல, தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, தேங்காய் சட்னிக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போது பாருங்கள், நம்ம என்ன டிஃபன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தோசை தான் பண்ணி வச்சுருக்கேன். தோசை பார்த்திங்கன்னா பாருங்கள், சாஃப்டாக இருக்கும் தோசை செஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் தான் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஹஸ்பண்ட் தேங்காய் பால் கேட்டாங்க. அது கூட பனங்கற்கண்டும் ஏலக்காவும் தட்டி போட்டிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். காம்பினேஷன் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நான் தேங்காய் போட்டு அரைக்கிறத விட தேங்காய் பாலில் நம்ம சட்னி அரைச்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணுவோம் கருவேப்பிலை பொடி. இதில் பார்த்திங்கன்னா அஜீரண கோளாறு, அல்சரு, பித்த பிரச்சனை, அயன் சத்தும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணுறதா பண்ணுங்கள். இப்போ இலக்கி பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மரத்தில் பழுத்தது தான். இது நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நீங்கள் டெய்லி ஒரு பழம், நார்மல் பழமே டெய்லி ஒரு பழம் எடுத்துட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், இது பலாப்பழம். நம்ம வீட்டில் பலாமரம் இருக்குது. தனி விலாக் ஒன்று போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது காய்க்கும் போது பழம் இனிப்பாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா சீசன் டைமில் நமக்கு டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஆல்.